மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா இன்டர்வியூவர் ஒரு காமனான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு 15 கொஸ்டின் கிட்ட இருக்கு. அதுல ஒரு முக்கியமான கொஸ்டினை பார்த்து தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா நம்ம வீடியோ எப்போதுமே ரொம்ப சிம்பிளா எஃபெக்டிவா தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ முடிக்க மாச்ச ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்ப வேர் டு யூ see yourself அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவர் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அந்த கொஸ்டின் ஏன் கேட்கறாங்க, அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் நம்ம கொடுக்கணும், ஒரு ஃப்ரெஷரா இருந்தா என்ன ஆன்சர் கொடுக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தா என்ன கொடுக்கணும், நீங்க ஒரு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் 15 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, அடுத்து லீடர்ஷிப் லெவல்ல மூவ் ஆக போறீங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்பொழுதும் ஒரு கான்செப்டா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இந்த கான்செப்டையும் நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கொஷின் ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 ரீசனால தான் இந்த கொஷின் ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேண்டிடேட்டை பற்றி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் டு செக் கெரியர் கிளாரிட்டி. அதாவது 5 வருஷத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கெரியர் கிளாரிட்டி அந்த கேண்டிடேட்டுக்கு இருக்கா? எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் வளர்த்துருக்க போறேன், இல்லை இந்த கம்பெனியில் நான் நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆக போறேன், இல்லை எடுத்திருக்க டொமைன்ல நான் பயங்கரமா எக்ஸ்பர்டைஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கெரியர் கிளாரிட்டி அந்த கேண்டிடேட்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, டு மெஷர் லாங் டேர்ம் ஃபிட். அதாவது என்னோட கம்பெனிக்கு ஹையர் பண்றேன், நான் 2 வருஷம் இந்த கம்பெனியில இருந்து அந்த கேண்டிடேட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேண்டிடேட்ட இருந்து எனக்கு ஒரு 5 இயர்ஸ்லயோ 10 இயர்ஸ்லயோ என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், லாங் டேர்முக்கு என் கம்பெனிக்கு செட் ஆவானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, டு அக்சஸ் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆம்பிஷனா இருக்கான் பையன், வாழ்க்கையில முன்னேறணும் ஆம்பிஷனா இருக்கான், பட் ஆனா ஓவர் ஆம்பிஷனா இருக்கானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இந்த 3 ரீசனால தான் இன்டர்வியூவர் இன்டர்வியூல இந்த கொஸ்டின் ஒரு கேண்டிடேட்டை பத்தி பார்த்து கேட்பாங்க. அதுக்கு இந்த 3 சிம்பிளான ரீசன் மட்டும்தான். இப்ப என்னென்ன ஆன்சர்லாம் நம்ம கொடுக்கலாம், ஒரு ஃப்ரெஷரா இருந்தா என்ன ஆன்சர் கொடுக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தா என்ன ஆன்சர் கொடுக்கலாம், ஒரு லீடர்ஷிப் ரோல், அதாவது எனக்கு 15 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, நான் கார்பரேட்ல இருந்துட்டேன், இப்ப 15 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப இன்டெப்தா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரெடியா இருந்துக்கோங்க. வாங்க என்னென்ன ஆன்சர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா, in 5 years I see myself as an important part of this organization. I have grown in my role and contributing to the company's success. I want to improve my skill. எந்த ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கில்ல மென்ஷன் பண்ணுங்க. டேக் ஆன் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க்கிங் வித் மை டீம் டு ரீச் அவர் கோல்ஸ். அதாவது இன்னும் 5 வருஷத்துல இந்த கம்பெனில நான் ஒரு முக்கியமான ஆளா இருப்பேன். அது மட்டும் இப்போ என்ன ரோல் இருக்கோ அந்த ரோல் மூலியமா அந்த ரோல்ல வளருவேன். அது மூலியமா கம்பெனிக்கும் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுவேன். ஸ்கில்லையும் நான் டெவலப் பண்ணியிருப்பேன். இன்னும் அதிகமான அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெஷராக இருக்க மச்ச நீங்கள் இந்த ஆன்சர் கொடுக்கலாம். அதே ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இந்த ஆன்சரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட கீ ஏரியாவில் நான் டெவலப் ஆக போகிறேன். ஐ ஹோப் டு டேக் எ லீடர்ஷிப் ரோல் வித்தின் தி டிபார்ட்மெண்ட், ஷேர் மை நாலேஜ் அண்ட் ஹெல்ப் தி கம்பெனி க்ரோ. ஐ சி மைசெல்ஃப் அஸ் அ இன்டிகிரேட் பார்ட் ஆஃப் தி டீம் சக்ஸஸ். ஒரு டீமோட சக்ஸஸுக்கு நான் முக்கியமான ஆளாக இருப்பேன். அது மட்டும் இல்லாத ஒரு 5 இயர்ஸில் என்னோட டிபார்ட்மெண்ட், நான் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டோ, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோ, இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்டோ, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லீடர்ஷிப் ரோல் எடுத்து அதில் என்னோட நாலேஜை வளர்த்துக்கிட்டு கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கும் நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் சொல்லலாம். மூணாவது ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜென்ரிக்கான ஆன்சர். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜென்ரிக்காக இந்த ஆன்சர் யூஸ் பண்ணணும்னா கன்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ சி மை செல்ஃப் க்ரோயிங் இன் அ ஸ்ட்ராங் ப்ரொஃபஷனல் பை கண்டினியூங் டெவலப்பிங் மை ஸ்கில், taking on more responsibility and contributing meaningful to the organization goal. I'm aim to progress in a role where I can add higher value while growing along with the company. அதாவது நான் இருக்கிற ரோலில் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபஷனலாக ஆகிடுவேன் அண்ட் என்னோட ஸ்கில் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டெவலப் ஆகிடும். மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுப்பேன். அது மட்டும் இல்லாத கம்பெனிக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷன் நான் கொடுத்து கம்பெனி கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஐ ஏம் டு ப்ரோக்ரஸ் இன் எ ரோல் வேர் ஐ கேன் ஆட் ஹையர் வேல்யூனா, நான் ஏற்கனவே கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பேன், என் ஸ்கில் எல்லாமே வளர்த்துட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாத கம்பெனிக்கு ரொம்ப ஹையர் வேல்யூவாக
நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற ஆன்சர் நீங்கள் கொடுக்கலாம். 4வது ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கீங்கன்னா, in the next 5 years, I am aim to evolve into the strategic role where I can influence decision making, lead high impact initiative, and align people strategy with business goal. I want to grow alongside the organization and to contribute to sustainable long term success அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற ரோல்ல இருந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரோலாக மாறிடுவேன். வேர் என்னோட ஸ்ட்ராட்டஜிக் ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர்ஷிப் டீமில் ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும், என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். வேலை எல்லாமே அவுட்கம் வர்றது வந்து ரொம்ப ஹை இம்பேக்டான இனிஷியேட்டிவ் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ என்ஷூர் பீப்புளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பிஸ்னஸ் கோலோட அலைன் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கடைசி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன் தி நெக்ஸ்ட் 5 years ஐ என்விஷன் மை செல்ஃப் ப்ரோக்ரெஸிங் இன் டு தி லீடர்ஷிப் ரோல். அதாவது ஒரு மேனேஜர் வரைக்கும் வந்துட்டீங்க, அங்கேருந்து நீங்கள் லீடர்ஷிப் ரோலுக்கு மூவ் ஆகிறீங்கன்னா இந்த ஆன்சர் கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லலாம். நான் வந்து டீமை வந்து மென்டர் பண்ணுவேன், கீ ப்ராஜெக்ட் என்னென்ன வருதோ நான் எடுத்து சொல்லுவேன், லாங் டேர்ம் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாத ஐ வாண்ட் டு பி நோன் ஆஸ் அ சம்மன் who deliver ரிசல்ட் அண்ட் ஆட் வேல்யூ பியாண்ட் தி ரோல் எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு இருக்கிற ரோலோட நான் வந்து அதிகமான ரிசல்ட் டெலிவர் பண்ணுவேன், அதிகமான வேல்யூஸும் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் காமனாக வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூவர் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் 5 years, ஏன் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர்லாம் இருக்குது, என்னென்ன ஆன்சர்லாம் நீங்கள் கொடுக்கலாம், ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் என்ன ஆன்சர் கொடுக்கலாம், ஒரு ஜென்ரிக்காக என்ன ஆன்சர் கொடுக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வேணும், அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்கிற இது மாதிரியான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஸோ நான் இது மாதிரியான வீடியோஸும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் போட ஆரம்பிப்பேன்.